சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்திய வேதம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் வேத வசனத்திலே நாம் இரவும் பகலும் தியானமாய் இருப்போம். கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவரோடு கூட இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வருஷத்தில் நாம் அதில் பழக்கமுடையவர்களாய் இருப்போம். நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்கிற மரங்கள் செடிகள் எப்பொழுதுமே செழிப்புள்ளதாய் கனி தருகிறதாய் இலையுதிராதிருக்கிற மரமை போல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாகவே தேவனோடு இருக்க நம்முடைய வாழ்க்கையும் அப்படியாகவே ஆண்டவர் மாற்றுவார். நாம் செய்கிறதெல்லாம் அவர் வாய்க்க செய்வார். என் படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, நான் செய்கிற எந்த காரியத்திலுமே தோல்வியாக இருக்கிறது, வெற்றி இல்லையே என்று நாம் நினைக்கலாம். வேதத்தை தியானிப்போம். ஆண்டவரோடு கூட இருக்க நாம் பழகிக்கொள்வோம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. தாவீது அவன் யுத்தத்துக்கு போகிற காலங்களிலே எல்லா யுத்தங்களிலுமே ஜெயத்தை தேவன் கொடுத்தார். ஒன்றிலுமே தோல்வி இல்லை. தேவன் நமக்கும் அப்படி செய்வார். அவருடைய வேதத்தை தியானிப்போம். இரவும் பகலுமாய் அதன் மேலே வாஞ்சி உள்ளவர்களாய் தாகம் உள்ளவர்களாய் இருப்போம். தாவீது சொல்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல உம்முடைய சமூகத்தின் மேலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை தியானிப்போம். அவருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். God bless you.